தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலையில் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் மாலையில் திடீரென இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கோவில்பட்டி நகர், நாலட்டின்புதூர், திட்டங்குளம், இலுப்பையூரணி, முத்தாரபுரம், மேலக்கரந்தை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. சீலப்பாடி, நாகல் நகர், பேகம்பூர், பள்ளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த மழை பெய்தது. இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலை ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி, படங்கரை, மடத்துப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த திடீர் கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பலத்த காற்றின் காரணமாக அவிநாசி செய்கோ சாலையில் இருந்த 60 ஆண்டுகள் பழமையான வேப்பமரம் வேரோடு சாய்ந்து மின்கம்பத்தின் மீது விழுந்தது. இதனால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் நகராட்சி மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் மரத்தை அகற்றி சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தேன்கனிக்கோட்டை பேட்ராய சுவாமி சித்திரை திருவிழாவை ஒட்டி தென்னூர் பகுதியில் எருதுவிடும் விழா நடைபெற்றது. மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்த நிலையில் அடக்க முயன்றபோது காயமடைந்த 17 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே புதுவயலில் மணல் திருட்டு குறித்து அவசர எண் 100க்கு புகார் அளித்த நபரை காவலர்கள் மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மணல் புகார் அளித்த வினோத் என்பவரின் வீட்டிற்கு காவலர்கள் நுழைந்து குட்கா பதுக்கியதாக கூறி சோதனை நடத்தி மிரட்டியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நான் பார்த்துக்கிறேன், இதை பற்றி தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்து வீட்டில் தேடி எல்லாம் கஞ்சா வைக்கிறேன், இது மாதிரி பண்ணி உள்ளத்துக்கு வச்சுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் வைகாசி பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய வைகாசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக 7ஆம் நாளில் உற்சவர் நாகநாத சுவாமி கிரிகுஜாம்பிகை சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருள நாதசுர மேளதாளங்கள் முழங்க திருக்கல்யாணம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கந்தசாமிபுரத்தில் காளியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு உடம்பில் மஞ்சள் மற்றும் சகதியை பூசிக்கொண்டு பக்தர்கள் வினோத வழிபாடு செய்தனர். மஞ்சள் நீராட்டு விழாவை முன்னிட்டு ஏராளமான ஆண்கள் ஊரின் கண்மாயில் உள்ள சகதி மற்றும் மஞ்சள் பொடியை உடலில் பூசிக்கொண்டு அம்மனுக்கு மஞ்சள் நீர் எடுத்து வந்தனர். ஊர்வலமாக சென்ற 100க்கும் மேற்பட்டோர் கோவிலில் தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சப் ஜூனியர் கராத்தே போட்டியில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 18 மாணவ மாணவிகள் 3 தங்கம் உட்பட 18 பதக்கங்களை குவித்து சாதனை படைத்துள்ளனர். சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு பெற்றோர்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததோடு மற்ற விளையாட்டுகளைப் போலவே கராத்தே வீரர்களுக்கும் அரசு கல்வி சலுகைகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவிலிருந்து 80 பேர் போனாங்க. எங்க டீம்ல 18 பேர் போய் 18 பேர் ஜெயிச்சிட்டாங்க. அதுல 3 கோல்டு, 3 சில்வர், 12 பிரான்ஸ். வருகிற 30ஆம் தேதி வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மற்றும் மாட வீதிகளில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தங்கு தடையின்றி குடிநீர் வழங்கப்படுகிறதா, மருத்துவ முகாம்களில் மருந்து மாத்திரைகள் இருப்பு உள்ளதா என ஆய்வு செய்தார். மேலும் மாட வீதிகளில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை உடனடியாக அகற்றவும், கூட்ட நெரிசலின்றி பக்தர்கள் தரிசனம் செய்ய வழிவகை செய்யவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் உரிமையாளரும் சமூக சேவகருமான பொன் சிவகுமாரை கடந்த 3 மாதங்களாக காணவில்லை என்று கூறி எஸ்டேட் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கந்துவட்டி கும்பல் அல்லது மர்ம நபர்கள் அவரை சொத்துக்காக கடத்தி வைத்திருக்கிறார்களா என்று சந்தேகம் எழுப்பியுள்ள அவர்கள் அவரை உடனடியாக மீட்க கோரி மனு அளித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சோலூர் மட்டம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க காவலர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கோயில் திருவிழாவையொட்டி மானாமதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கோயில் திருவிழாவையொட்டி விறுவிறுப்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. கட்டிக்குளம் திருவேட்டை ஐயனார் கோயில் களரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 800 காளைகள் களமிறங்கின. வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் சைக்கிள், கட்டில், பீரோ, டேபிள், தங்க நாணயம் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. கொண்டு பிடிக்க வேண்டும் முன்னாடி அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா வர்றதுக்கு மாதிரி அந்த மாடு போயிடுச்சு முன்னாடி. சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் சாதி அடிப்படையில் ஜல்லிக்கட்டு நடத்த தடை கோரிய மனு மீது மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அழகப்பன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கணவை கருப்பர் கோவில் திருவிழா ஜல்லிக்கட்டை அனைத்து சமூகத்தினரையும் ஒருங்கிணைக்காமல் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் மட்டும் சாதி ரீதியாக நடத்த முயல்வதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜெகதீஷ் சந்திரா, வடமலை அமர்வு பாதிக்கப்பட்ட தரப்பினரை எதிர்மனுதாரராக சேர்க்கவும் உத்தரவிட்டனர். ஆவடி மாநகராட்சி கூட்டத்தில் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் காங்கிரஸ் பெண் கவுன்சிலர் மேகலா ஸ்ரீனிவாசன் மேயரை நோக்கி கேள்வி எழுப்பி தரையில் அமர்ந்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் சோதனை அடிப்படையில் 600 மீட்டர் தூரத்திற்கு சிவப்பு நிற தெர்மோ பிளாஸ்டிக் வண்ணம் பூசி ரெட் டேபிள் டாப் முறையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமல்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பகுதியில் விபத்துகளுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் 905 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால பணிகள் தற்போது 34% நிறைவடைந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே இளம்புவனம் பகுதியில் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காரின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கிய நிலையில் காரில் பயணித்த மதுரை அனுப்பநாடி பகுதியைச் சேர்ந்த கார்த்திகை செல்வன் இடிபாடுகளுக்குள் சிக்கி படுகாயமடைந்தார். கோவில்பட்டி தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தஞ்சை பெரிய கோவில் கோட்டை சுவர் மற்றும் அகழியை பாதுகாக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் தூர்வாரும் பணிகளை மத்திய தொழில்துறை அதிகாரிகள் முடக்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உரிய பராமரிப்பின்றி புதர்மண்டி கிடக்கும் இந்த அகழியை தூர்வார தொல்லியல் துறை முட்டுக்கட்டை போடுவதால் கோட்டை சுவர் அழியும் தருவாயில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தொல்லியல் துறை, அறநிலைத்துறை, அரண்மனை தேவஸ்தானம் ஆகிய 3 கட்டுப்பாட்டில் கோவில் இருப்பதால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையின் 60 அடி பாலம் அருகே கட்டுப்பாட்டு இழந்த கார் சாலையின் தலைக்குப்பர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக ஓடிவந்த பொதுமக்கள் காரின் கண்ணாடியை உடைத்து லேசான காயத்துடன் இருந்த 3 குழந்தைகள் உட்பட 6 பேரையும் பத்திரமாக மீட்டனர்.